கால் பண்ணியா? பண்ணேன். என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் அனுப்புனியா? அனுப்புனேன். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸா? நோ ரெஸ்பான்ஸ். அப்பனா என் மொபைல்லேருந்து ட்ரை பண்ணு. அவசியமே இல்ல. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிவாதம் இருக்கு. என்ன வேண்டான்னு சொல்றவன எனக்கும் வேண்டாம். அவன் ஒரு சரியான ஃப்ராட். அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது தான் நானும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கல. ஈகோவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கிற மனசு. அவனோட தாடியும் கண்ணாடியும் பார்க்கவே சகிக்கல. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு என்னமோ அவன் பேச்சு கேட்டு நீ மயங்கிட்ட. இன்னைக்கு அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் அவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அவன் பேசுனது பழகுனது எல்லாம் அப்படிதானே இருக்கு. மக்களுக்காக வாழ்றவன், இந்த உலகத்தை காப்பாத்துறவன். இடியட். அப்படியே சேகுவர மறியல பேசிட்டு இருந்தான். வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இங்க பாரு, 20,000 30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் போட்ட போறீங்களா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு நீ. நான் போறேன். லூசு என்கிட்ட விளையாடுற நீ. எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமாமா. கையடிடி. கோபப்படாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. எங்க தலைவர், இது எங்க வாங்குன? எங்கேயோ வாங்குனேன். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல்ல சொல்லிட்டு வெளியில வந்துரு. நாம 2 பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்ளோ வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? எனக்கு ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள் வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள். ஒரு பணக்காரன் வரா, முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா. போடா, அவ்வளவு பெரிய ஆள்னா என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ராஸ்கல். தைரியம் தான் என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்லா மாட்டினியா? அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. வாய மூடு. ஏண்டா ஹார்ன் அடிச்சது கேட்கல? வண்டியை பார்த்துட்டு போடா. டேய், நீ அந்த அலெக்ஸ் தானே? ஆமா, யார் இந்த பொண்ணு? நடக்கட்டும், பார்த்து போ. வண்டி எடுறா. கொஞ்சம் இறங்கு. இப்ப இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், நில்றா. அடி. அடிச்சுதான் பாரு. நீ இருக்கிறதால விடுற, இல்லன்னா நான் அவனை. அறிவு கட்டவன். இவனுங்களெல்லாம் லாரி ஏத்தி கொள்ளணும். என் கிராமம் வந்துருச்சு. எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல? அங்க என்ன கூட்டம்? ஜார்ஜ் புஷ். அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிக. ஐயோ, ஜோசப் பண்ண நீ போய் அங்க ஒளிஞ்சுக்க. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தா சரி வராது. சீக்கிரம் போ. உள்ள போ, நான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஜார்ஜ் புஷ். ஏய் அலெக்ஸ், வா 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 தோழா வா. சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டும் நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் சொல்லணும். எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல? நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணா இப்ப ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துடுறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா,
ஆனா அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையான ஜோசப் அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்றது? அட நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. பிரசிடென்ட் புஷ், பிரசிடென்ட் எப்பா, புஷ், ஒரு வழியா உங்களை அனுப்பி வச்சுட்டேன். சீக்கிரம் வா, வேகமா பிரசிடென்ட் போலாம். புஷ். வரமாட்டேன், நீ வேணா போ. ஹேய், சாரிடா. சாரி தேவையில்லை. என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க. நான் போறேன். ஐயோ இந்து, ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேள ப்ளீஸ்மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இங்க பாரு இந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்க, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ப்ளீஸ் வா, வந்து ஏறுமா ப்ளீஸ்மா. நான் வேணா தோப்புக்காரனை போறேன். 1 2. நீ ஒரு சேகுவரவா? சரி, இந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு, கம் ஆன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட, பரவாயில்லையே. அப்புறம் நம்ம கல்யாணத்தை நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல தான் பண்ணணும். சான்ஸே இல்ல, கோயில்ல தான் பண்ணணும். கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா. ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா எதுக்கு இந்த ஊருக்கு வர போறாரு? அது வேற யாராவது இருக்கும். எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத, அதான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டியா பிடிச்சுக்க. நான் வேகமா இந்த இடத்தை கிராஸ் பண்ணிடுறேன். ஐயோ, இப்ப பார்த்து ஸ்லோவா போறீங்க. வேகமா போறேன், நீ நல்லா பிடிச்சுக்க. கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிச்சு. இப்பன்னு பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா பாத்துட்டார் போல இருக்கே. இல்ல இல்ல, அவர் பார்க்கல. என்ன? வரமாட்டான், அவன் நிச்சயமா வரமாட்டான். விஷயத்த சொல்லி 2 நாள் ஆச்சு, ஆனா என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனுக்கு என்ன காண்டாக்ட் பண்ண முடியாம போயிருந்தா. நான் உன்னை வெறுப்பேத்துறேன்னு நினைக்காத. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆஹா, இன்னும் அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுல. இந்து, இந்து, எங்கம்மா எங்க போற? போற? இந்து, வா. இல்ல இல்ல. கையெடுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்ன சொன்ன? நீ இவன் கூட அடி போற? போவேன். இவன் கூட தான் நான் வாழ போறேன். இந்து, நில்றி. வேண்டாம், இனிமே அவ என் பொண்ணு இல்ல.